வில்லேஜ் இன்வெஸ்டர் யூடியூப் சேனலில் வழங்கப்பட்ட உள்ளடக்கம் தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. நாங்கள் நிதி ஆலோசகர்கள் அல்ல. இங்கு பகிரப்படும் தகவல் தொழில்முறை நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. வெளிப்படுத்தப்பட்ட அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் எந்தவொரு பத்திரங்கள் அல்லது முதலீடுகளை வாங்க, விற்க அல்லது வைத்திருக்கும் பரிந்துரைகள் அல்ல. வணக்கம், நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பர்பஸ்க்காக இந்த வீடியோ, ஓகேங்களா. மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம இந்த வில்லேஜ் இன்வெஸ்டர் சேனல் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்ட்டு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு புரிதலுக்காக ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டூருக்கு போகிறீங்க, ஓகேங்களா. ஒரு டூருக்கு போகும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு டூருக்கு போகிறது எப்படி, ஒரு கைடன் மூலயமா, அதாவது ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலயமா போகும்போது அவங்க ஒரு கோவிலுக்கு நீங்கள் டூருக்கு போகிறீங்கன்னா இல்லை கைடன்ஸ் மூலயமா போகும்போது அவங்க சுத்தமாக விளக்குவாங்க. இந்த இடத்துல எப்படி இருக்கோ இந்த இடத்துல இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு விளக்குவாங்க, ஓகேங்களா. அப்படி விளக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். சாப்பாடு எங்கே வாங்கலாம், ரேட்டு எவ்வளோ கம்மியாக இருக்கும், என்ன எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க உங்களுக்கு, கரெக்டாக. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்ட்ரைட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் லாஸ் ஆகிடும், ஓகேங்களா. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு இருப்பாங்க. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் அசைன் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கலான்ட்டு நீங்கள் அமௌண்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறீங்க. அவர் என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிறது வந்து அவர் முடிவு பண்ணிப்பார். நல்ல நல்ல ஸ்டாக்ஸாக அவர் வாங்கிப்பார். அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது கிடைக்கும். இப்போ நீங்கள் டூர் ஏஜென்சி மூலயமா போகிறீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த டூர் ஏஜென்சி மூலயமா போகும்போது தனியாக அவங்களுக்குன்னு காசு கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு எடுத்துப்பாங்க, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 0.12% அந்த மாதிரிங்கிறது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதுலேருந்து அந்த லெவல்லேருந்து எடுத்துப்பாங்க, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்ட், அதுக்கப்புறம் டெப்ட் ஃபண்ட், அதுக்கப்புறம் ஹைப்ரிட் ஃபண்ட், அதுக்கப்புறம் பார்த்தா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் ஃபண்டு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஃபண்ட்னா என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ ஈக்விட்டி ஃபண்டு மீன்ஸ் என்னென்னா ஷேர் மார்க்கெட்டை தான் ஈக்விட்டி ஃபண்டுன்னுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் ஆகிடும், ஓகேங்களா. அந்த ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்கும். அதாவது பெரிய பெரிய கம்பெனின்னு சொல்கிறது வந்து லார்ஜ் கேப் ஃபண்டுன்னுவாங்க. அதாவது ரொம்ப சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கா ஸ்மால் கேப் ஃபண்டுன்னுவாங்க ஈக்விட்டியில். அதுக்கப்புறம் இந்த மீடியமான கம்பெனி பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்டுன்னுவாங்க, ஓகேங்களா. இப்போ நீங்கள் எந்த ஃபண்டை எடுக்கிறீங்களோ அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அதில் நல்ல டாப் கம்பெனி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. இந்த ஈக்விட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்க தேவையில்ல. நீங்கள் அந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட நீங்கள் அந்த எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்களோ அதில் ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு இருப்பாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ஃபண்ட் மேனேஜரை பார்த்து எந்தெந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கோ அதை நல்ல ஸ்டாக்காக பார்க்கறது வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃபண்ட் மீன்ஸ் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மீன்ஸ் என்னென்னா இப்போ வந்து நம்ம போய் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க அந்த பாண்ட் மார்க்கெட்டில் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T-பில்ஸு, அந்த கவர்மெண்ட்டு பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா. எந்தெந்த பாண்ட் வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருக்க முடியாது. பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு அந்த டெப்ட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவராக உங்களுக்கு எது அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அது இல்லாமல் ரிஸ்க் கம்மியாக இருக்கும், அதை எல்லாமே பார்த்து இது பண்ணி கொடுப்பாங்க. ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்கும், ஆனால் ரிட்டர்ன்ஸும் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். பட் டெப்ட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்ட் மீன்ஸ் என்னென்னா, அதாவது நம்ம வந்து இப்போ ஈக்விட்டிலே போட்டுட்டுனாலும் இதாக இருக்கும் இல்லையா, டெப்டில் போட்டாலும் கொஞ்சம்
அதாவது மாற்றி மாற்றி போடணும் இல்லையா, மாற்றி மாற்றி போடும்போது உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது. ஓகேங்களா, அதுக்காக என்ன பண்ணணும்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது தான் அந்த ஹைப்ரிட் ஃபண்டு. அந்த ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் போடுவாங்க, பாதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டெப்டில் போடுவாங்க. ஓகேங்களா, அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ரிஸ்க் இருக்காது. அதாவது இதில் லாஸ் ஆகினா கூட இதில் கெயின் ஆகும், இதில் கெயின் ஆனால் கூட அதில் லாஸுங்கிறது ஈக்குவலைஸாக இருக்கும், ஈக்குவலிட்டியாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு மீடியமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மீடியமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுனா என்னங்க? இப்போ ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுனா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுவீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியில் போடுவீங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 4-5 மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியில் போகிறது தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குங்கிறது கம்மியாக இருக்கும், ரிட்டர்னுங்கிறதும் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா டாப் 50 கம்பெனி, அதாவது நிஃப்டி 50ல் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனி அண்ட் மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா 150 கம்பெனி, டாப் கம்பெனி, இது எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறதா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் என்ன ஒரு பெனிஃபிட்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஹையாக இருக்கும், ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடுங்கிறது மேக்ஸிமம் இருக்காது. ஒரு சில கம்பெனியில் எக்ஸிட் லோடுங்கிறது கொடுப்பாங்க. எக்ஸிட் லோடு மீன்ஸ் என்னென்னா நீங்கள் வரும்போது அந்த ப்ராஃபிட்டுங்கள அதில் ஒரு பர்சன்டேஜ் அவங்க தனியாக இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஃபண்ட் மேனேஜருக்கு தனியாக ஒரு அமௌண்ட் போகும். அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ஃபண்ட் மேனேஜருக்கு போகிறது. எக்ஸிட் லோடுங்கிறது தனியாக கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வித்துட்டு வெளியே வர பாருங்க இல்லையா, அப்போது ஒரு தனியாக ஒரு அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னாவே என்னன்னு தெரியாது, மியூச்சுவல் ஃபண்டே என்னன்னு தெரியாதவங்க வந்து அதிகமாக போடுற ஃபண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு தான். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மணி மார்க்கெட்னா என்னங்க? அதாவது மணி மார்க்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஃப்ட் மாதிரி தான், அதாவது டெஃப்ட் ஃபண்டு மாதிரி தான். மணி மார்க்கெட்டில் என்ன மினிமம் 1 இயர்ஸுங்கிற போது பார்த்தீங்கன்னா இந்த மணி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம். 1 இயர்க்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கோல் செட் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈஸியாக லிக்விடிட்டி பண்ணிடலாம். லிக்விடிட்டினா பணத்தை ஈஸியாக விற்றுட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா, அதாவது இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணால் தான் கெயினாக ஆக முடியும். அதாவது ஒரு வருஷத்தில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஒரு 10,000 கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடக்கூடாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துலேருந்து 5 வருஷங்கிறது போது நீங்கள் இது பண்ணும்போது தான், ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது மெயினாக என்னென்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியே எனக்கு எதுவுமே தெரியலங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்னென்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப பெட்டராக இருக்கும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா உங்களுக்கு ஒரு ஃபண்டு மேனேஜருங்க உங்களுக்கு இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி, இப்போ டாப் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து அப்படி பண்ணும்போது ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிக்விடிட்டி ஈஸியாகவும் இருக்கும். அந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் டக்குன்னு பிடிக்கலையா இது பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேக்ஸ் சேவர் பிளானுங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டி லிங்கிங் சேவிங் ஸ்கீம் ஃபண்டுங்கிறது. இதில் வந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு ETC மூலமா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிஷன் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, ஹேவ் நைஸ் டே.